Hello everyone, welcome to Sri Rajalakshmi Institute. இன்னைக்கு நம்ம இந்த பாக்ஸ் ஸ்டாண்டோட ரிவ்யூ தாங்க பார்க்க போறோம். செம்மையா இருக்கு, ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. இந்த பாக்ஸ் ஸ்டாண்டை கண்டுபிடிச்ச அந்த தெய்வத்துக்கு கொடான கொடி நன்றிகள் இருந்தாங்க நான் சொல்லுவேன். ஏன்னா வீட்டில் டெய்லரிங் சீவிங் மிஷின் இல்லாத ஆரி பழகுறவங்களுக்கு தான் இந்த வேதனை வந்து புரியும். ஏன்னா யூஸ்வலி பிளவுஸ் ஸ்லீவ் வந்து நம்ம மார்க் பண்ணோம் இல்லை நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்னா ரவுண்ட் ஃப்ரேமாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு கிளாத் வந்து கீழே ஃபிக்ஸ் பண்ணி அதை வந்து தைக்கிறதுக்கு வந்து நம்ம ப்ராப்பராக ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் தைச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் கழட்டி மறுபடியும் அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் தைக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தது ரவுண்ட் ஃப்ரேம்னா. பட் இதில் அந்த பிரச்சனையே இல்லை. செம்ம 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 சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் இதோட ஸ்டிஃப்னஸ்ல ரவுண்ட் ஃப்ரேம்ல இருக்கிற ஸ்டிஃப்னஸை விட இதோட ஸ்டிஃப்னஸ் இன்னமும் ரொம்ப ஸ்டிஃபா இருக்கு. ரொம்ப என்ன சொல்றது, அதை விட ரவுண்ட் ஃப்ரேம்ல இந்த கிளாத் வந்து டைட்டா உட்கார்றதை விட இந்த ஃப்ரேம்ல வந்து செம்ம டைட்டா உட்காருதுங்க. அடுத்து இதோட ப்ரைஸை பற்றி நான் சொல்லியே ஆகணும். நிறைய பேர் சேல்ஸ் பண்ணுற வெண்டர்ஸ் யாருமே சரி ப்ரைஸை வந்து ஓப்பனாக ஸ்க்ரீனில் வந்து காட்ட மாட்டாங்க, இதுதான் ப்ரைஸு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, ஏன்னு தெரியல. பட் நான் இது எவ்வளோ கொடுத்து வாங்கினேன் அப்படின்ற டீட்டெயில்ஸ் கூட நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டாண்ட் வந்து 750 ருபீஸ்ன்னு சொன்னாங்க. அப்புறம் இந்த கிளிப் பாக்ஸு, இந்த கிளிப் பாக்ஸ் வந்து ஒரு பாக்ஸ் வந்து 200 ருபீஸ், 2 பாக்ஸாக வாங்கினதுனால 400 ருபீஸ். அண்ட் இதோட ஷிப்பிங் சார்ஜ் வந்து இன்சைட் தமிழ்நாடுவாக இருந்துச்சுன்னா அது வந்து 240 ருபீஸ், அது 240 ரூபாய் ஆகும். இது வந்து ஒரு 3.5 கிலோ இருக்கு. ஸோ இன்சைடு வந்து தமிழ்நாடா இருந்ததுன்னா 240 ரூபாய் ஆகுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது கிட்டத்தட்ட 1400 ரூபாய் வருது. 1400 ருபீஸ்க்கு 10 ரூபாய் கம்மி, அவ்வளவுதான். ஷிப்பிங் சார்ஜை விட சேர்த்து கிளிப் பாக்ஸ் ஸ்டாண்டு ஷிப்பிங் சார்ஜ் எல்லாமே சேர்த்து 1400 ரூபாய் கிட்ட வருது. அதாவது 1400க்கு ஒரு 10 ரூபாய் கம்மி, அவ்வளவுதான். இதை விட கம்மியா உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கூட கமெண்ட்ஸ்ல வந்து ரெஃபர் பண்ணுங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதோட குவாலிட்டியுமே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குங்க. அண்ட் இந்த ஃப்ரேம் வந்து எவ்வளோ பெருசு இருக்கும், இன்ச்சு என்னதான் நம்ம இன்ச்சு கணக்கில் சொன்னாலும் ஒரு சின்ன ஐடியா வந்து வரணும் அப்படின்றதுனால என்னோட ஸ்லீவ் ஒரு ஸ்லீவோட அளவு இது என்னோட ரெடி அளவு. ஸ்லீவோட சைஸ் வந்து இவ்வளோ பெருசு இருக்கு. ஸோ நம்ம ஒரு ஸ்லீவ் வந்து அட் அ டைம் வந்து ஒர்க் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரேமை கழட்டிட்டு இன்னொரு ஸ்லீவ் வந்து ஒர்க் பண்ணுற அளவுக்கு இருக்கும். அண்ட் பேக் சைடு சொல்லணும்னா ஒரு ஃபுல் பேக்கே நல்லா கவர் பண்ணுது, நம்ம நல்லா ஒர்க் பண்ணலாம் ஃபுல் பேக் இதோட வச்சு. அண்ட் இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்றத நான் போஸ்ட் பண்ணலை, ஏன்னா நம்ம வாங்கும் போதே நமக்கு அதோட ஐடியா வந்து இதை பார்த்தாலே தெரிஞ்சிடும் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு. அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, அவ்வளோதான். இந்த ஸ்டாண்டில் எனக்கு பர்சனலாக ஒரு சின்ன ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னா, உங்களுடைய ட்ரேசிங் மெத்தட் வந்து கார்பன் பேப்பரை வச்சு ட்ரேஸ் பண்ணக்கூடிய மெத்தடை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ரவுண்ட் ஃப்ரேமா இருந்தா ஒரு பிரச்சனை இல்லைங்க. நம்ம ரவுண்ட் ஃப்ரேம்ல வந்து என்ன பண்ணுவோம், அதோட திக்னஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும், நம்ம கீழே வச்சு ட்ரேஸ் பண்ணிடுவோம். பட் இந்த ஸ்டாண்டில் வந்து லெக் பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போதான் கழட்டினேன், பார்க்கலாம். நான் வந்து இதோட கீழே இருக்கிற லெக்கெல்லாம் கழட்டியுமே எனக்கு ஒரு விரல் அளவுக்கு வந்து கீழே வந்து ஹைட் வந்து இவ்வளோ தூரத்துக்கு இருக்குங்க. இந்த மாதிரி இருக்க சொல்ல நம்ம வந்து கார்பன் பேப்பர் வச்சு ட்ரேஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த அளவுக்கு ஏதாவது ஒரு பொருளை கீழே வச்சுதான் நம்மளால ட்ரேஸ் பண்ண முடியும். அதனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அது மட்டும் தாங்க ஒரு ட்ராபேக்கா இருக்கு. அதனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, என் வீட்டில் கொஞ்சம் பெரிய பெரிய புக்ஸாவே இருக்கு, காட்டுறேன். ஸோ இது போல ஒரு 2 புக்கு வச்சு அதுக்கு மேல ஒரு புக்கு வச்சு இந்த மாதிரி ஒரு திக்கா இருக்கிற புக்ஸே வந்து நான் ஒரு 3 அடுக்கு வச்சிருக்கேங்க.
நல்லா பார்க்கலாம். இது போல் இந்த அளவுக்கு ஹைட்டில் வந்து நம்ம புக்ஸை வச்சு இதுக்கு மேலே ஸ்டாண்டை வந்து நம்ம வச்சு இதுக்கப்புறம் இங்கே வந்து நம்ம ப்ரேசிங் வந்து ஈஸியாக பண்ணிக்கலாம். பாருங்க, இப்படி 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 வச்சு தான் நம்ம வந்து ட்ரேஸ் பண்ண வேண்டிய அவசியமா இருக்கு. ஒருவேளை கார்பன் பேப்பரை வச்சு ட்ரேஸ் பண்ணக்கூடிய மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா இது மட்டும்தான் ஒரு ட்ராபேக். நிறைய புக்ஸு, நிறைய என்ன சொல்கிறது, ஒரு பொருளை வந்து கீழே வைக்க வேண்டிய தேவை வந்து நமக்கு இருக்கு. அது மட்டும்தான். மற்றபடி இந்த ஸ்டாண்டு சூப்பருங்க. இந்த ஸ்டாண்டு வாங்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்க கண்ணை மூடின்னு தாராளமாக வாங்கலாம்.